அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர்களில் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். இவங்க யார் அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாமி பையன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மருமகன். சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் இவரும் ஒருவர். இஸ்லாத்தை ஆரம்ப நேரங்களில் ஏற்றுக்கொண்ட சஹாபிகளில் ஒருவராக இருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அதிக நெருக்கத்தை பெற்ற ஒரு சஹாபியாகவும் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலி குல்லி நபியின் ஹவாரியன் வ ஹவாரிyi அஸ்ஸுபைர். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருப்பார். என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி யார் அப்படின்னா ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு பெருமானாருடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு சஹாபியாக இருந்தார்கள். வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நிறைய கடன் இருந்தது. அவங்களுடைய மகனாரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே எனக்கு நிறைய கடன் இருக்குது, அதை நீ தான் அடைக்கணும், அடைக்காமல் விட்டுறாத அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது ஒரு செய்தியை கூடுதலாக சொன்னாங்க, உனக்கு அந்த கடனை அடைப்பதில் ஏதாவது சிரமம் ஏற்பட்டுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீ என்னுடைய எஜமானிடத்தில் உதவி தேடு அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய எஜமானிடத்தில் உதவி தேடு அப்படின்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி மா தரைத்து மா அராத். தன்னுடைய எஜமான்கிட்ட உதவி தேடுன்னு சொல்கிறாங்க. எஜமானா யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், யா அபத்தி மண் மௌலாக், என்னுடைய எஜமான்கிட்ட போய் உதவி தேடுன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய எஜமானன் யார், எங்கே இருப்பார், அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ என்னுடைய தகப்பனார் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், அல்லாஹுவைத்தான் சொல்கிறேன் என்னுடைய எஜமானன்னு சொல்லி. என்னுடைய கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும். அடைக்கிறதுல உனக்கு சிரமம் வரும் பொழுது என்னுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்ட்ட உதவி தேடு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், கடனை உன்னால் அடைச்சிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய தகப்பனாருடைய கடனை அடைப்பதற்கு எப்பொழுதெல்லாம் நான் சிரமப்படுவேனோ அப்போல்லாம் நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன். என்ன வார்த்தை தெரியுமா? யா மௌல ஜுபைர், ஜுபைருடைய எஜமானனே, தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை சொல்லி, ஜுபைருடைய எஜமானனே, இக்குவி அன்ஹு தைனஹு, அவருடைய கடனை நீ அடைத்து விடுவாயாக, அதற்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எக்குலிஹி, அல்லாஹ் அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செஞ்சிருவான். எப்பெல்லாம் எனக்கு சிரமம் ஏற்படுதோ, கடனை கேட்டு வர்றாங்களோ, அப்போல்லாம் இந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன், ஜுபைருடைய எஜமானனே நீ கடனை அடைச்சிரு அப்படிங்குவேன். அல்லாஹு தஆலா அதனுடைய வழிகளை, பாதைகளை அல்லாஹ் எனக்கு திறந்து கொடுத்துருவான் என்று சொல்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நிறைய கடன்களை விட்டுட்டு போயிருந்தாங்க. எந்த அளவுக்கு வரலாறு சொல்கிறது என்றால், 22 லட்சம் தீனார்களை அவங்க கடனாக விட்டுட்டு போயிருந்தாங்க. இது ஏன் இவ்வளோ கடன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க யார்கிட்டையும் போய் கடன்லாம் வாங்கலை, தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி கடன்லாம் வாங்கலை. எப்படி கடன் வந்துச்சு அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், ஊரில் இருக்கக்கூடியவங்க, மதீனாவில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய அமானித பொருட்களை ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொடுப்பாங்களாம். இந்த அமானிதத்தை வச்சுக்கோங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவானுங்களாம், இது அமானித பொருளாக என்கிட்ட இருந்தால் சரி வராது, அதை பாதுகாக்க முடியாது, அதனால் இது என் மீது நான் கடனாக ஆக்கி கொள்கிறேன், நாங்கள் கடனை அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி சொல்லி நிறைய பேர் அமானிதங்களை கொடுத்து அதை கடனாக இவர்கள் தன் மீது சுமத்தி கொண்டு அது ரொம்ப பெரிய கடனாக ஆயிடுச்சு. ஆனால் தன்னுடைய எஜமானிடத்தில் உதவி தேடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டினதுனால, அவங்க எப்போல்லாம் கடனை அடைப்பதற்கு சிரமப்பட்டாங்களோ அப்போல்லாம் அல்லாஹ்ட்ட உதவி தேடுவாங்க, துவா செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கடனை அடைக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிருவான் என்று பார்க்கிறோம். இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னால், அமானிதங்கள் மீது அவர்களுக்கு இருந்த அச்சத்தை முதல்ல காட்டுது. அமானிதம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு பொருளை எப்படி கொடுக்குறாரோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும்.
எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படாமல் அதில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் அப்படியே கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. சமயத்தில் கொடுக்க முடியாமல் போயிடலாம், அதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்ததெல்லாம். அதனால் அதை நான் கடனாக அமைத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அமானிதங்கள் மீது அவர்களுக்கு இருந்த அச்சத்தையும் இறை பயத்தையும் முதல்ல காட்டு. ரெண்டாவது, அவர்கள் எந்த அளவிற்கு நாணயமானவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் இந்த வரலாறு சொல்கிறது. ஏன்னா எல்லார்ட்டையும் போய் மக்கள் அமானிதத்தை கொடுத்து வைக்க மாட்டாங்க. யாரின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, யாரை மக்கள் நம்புகிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் போய் அமானிதங்களை கொடுப்பாங்க. லட்சக்கணக்கில் அளவுக்கு மக்கள் அமானிதங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுது. மூன்றாவது, அவ்வளோ லட்சம் கடன் தன் மீது இருந்தாலும் அதை அல்லாஹ் எப்படியும் அடைப்பதற்கு உதவி செஞ்சிருவான்னு நம்புனாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டாங்க. அந்த நம்பிக்கையை தன்னுடைய பிள்ளைக்கும் ஊட்டுனாங்க. துவா செய்யி அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாம் துவா செய்கிறதில்ல, பிள்ளைகளுக்கும் துவா செய்யக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதில்ல. துவாவில் உனக்கு எல்லாம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, பரக்கத்து இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. துவாக்கள் அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை நமக்கு பெற்றுத்தருகிறது. ரிசுக்குகள் விஸ்தீர்ணமாகிறதுக்கு காரணமாக அமையுது. பரக்கத்துகளை நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் பல பேருடைய மாற்றங்களுக்கும் ஏற்றங்களுக்கும் காரணமாக இருந்தது துவாக்கள் தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய அம்மா இருந்தாங்க, நானும் இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என் வீட்டில் அவங்க தொழுகை நடத்தினார்கள். நாங்கள் பின்னால் நின்று தொழுது முடிச்சுட்டு அவங்க துவா செஞ்சாங்க. எங்கள் வீட்டினுடைய நலவுகளுக்காக அவங்க துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே என்னுடைய தாயார் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதோ என்னுடைய மகன் அனஸ், இவரை உங்களுடைய ஹாதிமாக உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக நான் உங்களுக்கு தர்றேன். இவருடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் துவா செய்யணும் குறிப்பாக அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய எதிர்காலத்திற்கும் துவா செஞ்சாங்க. அப்போ அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, இறைவா இவருடைய பொருளாதாரத்தையும் இவருடைய சந்ததிகளையும் நீ அதிகப்படுத்தி விடுவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு, வ பாரிக் லஹு ஃபீஹி, அதிலே இவருக்கு பரக்கத் செய்திருவாயாக, இவருடைய பொருளாதாரத்திலையும் இவருடைய சந்ததிகளையும் அதிகப்படுத்தி அதை நீ பரக்கத் செய்யணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த துவா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எந்த அளவிற்கு அவர்கள் பரக்கத்தான வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அன்சாரி சஹாபாக்களில் இவர் மிகப்பெரிய செல்வந்தர், இவர் தான் செல்வந்தராக இருந்தார். ரெண்டாவது, இவர்களுடைய பிள்ளைகள் என்றும் பேர பிள்ளைகள் என்றும் 100க்கும் மேற்பட்டவர்களை இவர்கள் சந்தித்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் மௌத்துக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக 100க்கும் அதிகமானவர்களை இவர்கள் தன் வாழ்க்கையில் சந்தித்து அதுக்கு பிறகு மௌத்தானாங்க என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த துவா இவர்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி இன்னொரு வரலாறு பார்க்குறோம். உருவத்துல் பாரிக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தீனார் கொடுத்தாங்க. ஒரு தீனார். அவர் என்ன செஞ்சார், இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் கடைக்கு போய் பஜாருக்கு போய் 2 ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டார். பேசி 2 ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டார். வாங்கி அதில் ஒரு ஆடை விற்றுட்டார். ஒரு தீனாருக்கு விற்று ஒரு ஆட்டை கையில் பிடிச்சிட்டு வந்தார். கையில் ஒரு தீனாரும் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீனார் தான் கொடுத்தாங்க. இவர் அதை வியாபாரம் பண்ணி ஒரு தீனாரை பெருக்கி ஒரு ஆட்டையும் கையில் பிடிச்சிட்டு வந்தார், ஒரு தீனாரை கொண்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா இதில் பரக்கத் செய்வானாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த துவா உருவத்துல் பாரிக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கூஃபா நகரத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக அவர்களை இந்த துவா மாற்றியது. எதில் கை வச்சாலும் நல்ல லாபத்தை கொடுத்துருவான், எதில் கை வச்சாலும் அவருக்கு வெற்றியை தந்துடுவான்.
வரலாறு சொல்கிறது, இதஸ்தரா அத்துராப் ரபீஹ ஃபீஹி, மண்ணை தொட்டாலும் அதில் அவருக்கு லாபத்தை அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இப்படி துவாக்களால் மேன்மை பெற்றவர்கள், ஏற்றம் பெற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நிறைய உண்டு. அதனால் நாம் துவா செய்யணும். அந்த துவாக்கள் நம் வாழ்க்கையில் பரக்கத்துகளை பெற்றுத் தருகிறது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான வளமான சூழ்நிலைகளையும் அந்த துவா நமக்கு அமைத்து தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலேயே துவா செய்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்